எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அடடடடா, இன்னைக்கு மட்டும் நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பனாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஹேட்ரிக் அடிச்சிருப்பாங்க. அதாவது முந்தா நேற்றும் ப்ளஸ்ஸு, நேற்றும் ப்ளஸ்ஸு, இன்றைக்கி மார்க்கெட் லீவாக போச்சு. இன்றைக்கி மட்டும் மார்க்கெட் வச்சுருந்தா இன்றைக்கும் நம்மளுடைய மார்க்கெட் என்பது ப்ளஸில் போயிருக்கும். ஏன்னா நம்ம போய் இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் பார்க்குறோம். அருமையான ஒரு ரெக்கவரி. ஏஷியன் மார்க்கெட்ஸில் நிக்கி எடுத்து பார்க்குறோம், ஒரு 1.5% ரெக்கவரி. சவுத் ஆஃப்ரிக்காவுடைய காஸ்பி எடுத்து பார்க்குறோம், அதுவும் ஒரு 2.5% ரெக்கவரி. அங்கிள் நீங்கள் வழக்கம் போல் என்னத்தையாவது மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று மாற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் ஒரு வேளை ஓப்பனாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்குது. பட் இன்னொரு வகையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு அனலிஸ்ட்டுகள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நிஃப்டி அதிகமாக ஏறாதோ, ஏற்கனவே நாங்கள் பெரிய அளவில் ஏறுன்னு சொல்லியிருந்தோம், ஒரு உதாரணத்துக்கு 28,500லாம் நிஃப்டி போகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் தற்போது நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வச்சு நாங்கள் கணிக்கும் போது 27,000 வரைக்கும் தான் நாங்கள் நிஃப்டி இந்த வருஷ கடைசியில் போகுமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய ஆராய்ச்சியை பற்றி பேசுகிறாங்க. பரவாயில்ல தெய்வமே, 1,500 தானே குறைச்சிருக்க, இப்போ 22,700 இருக்குது. ஒருவேளை 27,000 போயிடுச்சுன்னா உன் வாய்க்கு நாங்கள் சக்கரை போடுறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, அனலிஸ்ட்டுக வாயை திறந்துட்டாங்கன்னாவே அது பெருசாக ஏதோ ஒரு வயலன்ஸ் வரப்போகுது மார்க்கெட்டில், பெரிய வாலட்டிலிட்டி 2,000 பாயிண்ட்ஸ் 5,000 பாயிண்ட்ஸ் பெருசாக ஏறுவதோ இறங்குவதோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த அனலிஸ்டுகளினுடைய பார்வைகள் வெளியே வரும் பொழுது. ஸோ குளோபல் புரோக்கரேஜஸ் நிஃப்டி பெரிய அளவில் நாங்கள் போகும்னு நினச்சிருந்தோம், ஆனால் அவ்வளவு தூரமெல்லாம் போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல கரண்ட் ரேட்லேருந்து. அதனால் எவ்வளவு தூரம் போகும்னு நம்ம யோசிச்சிருந்தோமோ அதை நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுகாமல் அவங்க என்ன குறைச்சி சொல்கிறாங்களோ அந்த குறைச்சி சொல்கிறத போய் தொட்டாவே இன்னும் 4,000-5,000 பாயிண்ட் நிஃப்டி ஏற வேண்டியது இருக்குது. நான் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னா அவங்க சொல்கிறது நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் மாறி ஆப்போசிட்டில் கூட நடக்கும். ஆனால் எது நடக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, மிகப்பெரிய அளவில் ஏறி இறங்கக்கூடிய வாலட்டிலிட்டி என்பது வரும். ஸோ அப்போ நிஃப்டி என்பது 27,000 போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாவே இங்கிருந்து 5,000 பாயிண்ட்டுகள் பக்கம் ஏறணும். அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கணும், 5,000 பாயிண்ட் கீழே இறங்கணுன்னாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் இந்த வருஷத்துக்குள்ளே. ஸோ 2026 ஒன்றா பெருசாக சம்பாரித்து கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறது, அல்லது பெருசாக கீழே இறங்கி ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வர்றதுக்காக காத்திருக்கு. ஸோ இந்த 2026 லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டுக்கு இது வழி பண்ணியிருக்கான்னா அப்படி கிடையாது. சைடுவேஸ் மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய ஜென்ரல் பொட்டன்ஷியலே சமீபத்தினுடைய மூவ்மெண்ட்டு படி மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3,000 பாயிண்ட் 4,000 பாயிண்ட் என்பது தான் ஜென்ரல் பொட்டன்ஷியல். அது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னா நம்மளுக்கு நிஃப்டி 2,000லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அல்லது 2-3 வருஷத்துக்குள்ளே 20,000ன்னு வர்றதா அது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அந்த அளவுக்கெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னாலும் ஜென்ரலாக மார்க்கெட்லேயே ஒரு டெக்னிக்கல் லெவல்லையே அவன் 2,000 பாயிண்ட் டு 4,000 பாயிண்ட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு இருக்குது. அது போக இப்போ இந்த அனலிஸ்ட்டுக வாய் திறந்துருக்கிறதுனால இந்த 2026 பெருசாக ஏதோ செய்ய போகிறாங்க, கீழே மட்டும் விடுறது ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா எஃப்ஐஸ் விற்க விற்க நம்ம டிஐஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஸ் கீழே போகணும்னு நினச்சி விற்கிறாங்க, ஆனால் நம்ம டிஐஸ் மார்க்கெட்டை காப்பாற்றி விடணும்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வருஷம் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு 4,000 பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சுனாவே போதும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். ஸோ இந்த வருஷத்தில் 4,000 பாயிண்ட் ரெக்கவரி என்பது பல பேர்த்துக்கு அது ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது. ஒரு 4,000 பாயிண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 குவான்டிட்டி யாராவது அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய பொட்டன்ஷியல் தற்போதைக்கு ஒரு 4 லட்சம் மேலேயா அல்லது கீழேயா அப்படின்ற கேள்வி தற்போது போய்கிட்டு இருக்கு. ஸோ மொத்த பொட்டன்ஷியல் ஒரு 100 குவான்டிட்டி அப்படின்றதுக்கு இப்போ மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் வருஷத்தினுடைய முடிவில் இது ஏதாவது செய்யுமா இல்லையா அப்படின்றதான் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இந்த 100 குவான்டிட்டியை சொந்த காசு போட்டு வாங்கினவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதே ஃபியூச்சர்ஸில் ஒரு லாட் எடுத்து வைக்கிறாங்கன்னா அது மொத்த குவான்டிட்டி 65 தான்.
அதுவும் ப்ரீமியத்தில் தான் போய் 3 மாதத்துக்கு ஒருக்கா வாங்கிட்டு கிடக்கணும். சரி, எப்படி பார்த்தாலும் இந்த அனலிஸ்ட்டுக்கு சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% வாலட்டிலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி போச்சுன்னா ஒரு 20 to 25% கரண்ட் ரேட்லேருந்து மேலே வர்றதுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி மேலே வரலின்னா நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ் என்ன எதிர்பார்க்குறோம்னா, கீழே வர்ற மாதிரி இருந்தால் அதே ஒரு 20% கீழே இறங்கி நிஃப்டியை ஒரு 18,000 வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 20% அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்மளுடைய நிஃப்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை எப்படி உபயோகப்படுத்தினால் ஜெயிக்கலாம் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷம் கழித்து மேல் நோக்கி வந்திருந்தா, ஒரு வேளை இப்படி வந்திருந்தா அடடா அன்னைக்கு எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஒரு வருஷம் கழித்து அவன் கீழே இறங்கியிருந்தான்னா அடடா ஒரு வருஷம் கழித்து போய் புதுசாக வாங்கிக்கலாமே, அங்கே எதுக்கு தேவையில்லாமல் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். ஆக மொத்தம் ஒரு சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெரிய பெரிய அனலிஸ்ட்டுக வாய் திறந்துருக்கிறதுனால ஏதோ ஒரு 4000 பாயிண்டினுடைய வால்டிலிட்டி இந்த வருஷத்தில் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னா, நிஜமாலுமே நிறைய புதுசாக இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல நிறைய சேஞ்சஸ் என்பது இருக்குது. ஸோ இப்போ இனி ஏப்ரல் மாதத்துலேருந்து இனி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபார்ம் 16 அப்படின்றதெல்லாம் கையில் கிடைச்சதுக்கப்புறம் தான் சேலரிடு பீப்புளெலாம் ஃபைல் பண்ண முடியும் அல்லது ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சிங்க. குறிப்பாக 31 போன மாதம் மார்ச் மாதம் உங்களுடைய சொத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, சமீபத்தில் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி நிறைய இல்லத்தரசிகளுக்கு தோணும். அது என்ன அப்படின்னா, தங்கத்தினுடைய விலை பெரிய அளவில் ஏறுமுகமாக இல்லாதது. அதுதான் இப்போ சமீபத்தில் வாழ்க்கை ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி பல வீட்டம்மாக்களுக்கு தோணுது. ஏன்னா முதல்ல தங்கத்தினுடைய விலை பறந்துக்கிட்டு இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது வாழ்க்கை. ஆனால் இந்த 2026 என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்கள். இந்த 2026 தொடங்கின உடனேமே தங்கத்தினுடைய விலை 26% ஏறியது. 1 லட்ச ரூபா என்பது 1.25 லட்சம் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்படி ஆனவன் மறுபடியும் என்ன நினச்சான்னு தெரில, அதே ஒரு 1.25 லட்சம் வெறும் 1 லட்சமாக மாறிடுச்சு. அப்புறமும் மறுபடியும் என்ன நினச்சான்னு தெரில, அப்புறம் மறுபடியும் அந்த 1 லட்சம் என்பது 1,20,000 மாறிச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1,20,000 என்பது வெறும் 1 லட்சம் ஆயிருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷ ஸ்டார்டிங்கினுடைய விலைக்கும் இப்போ இருக்கக்கூடிய தங்கத்தின் விலைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கு. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னா, முக்கியமான ரேட்டில் இருந்து ஒரு 2 முறை மேலே போயிட்டு வந்துட்டான் பெருசாக. ஆனால் கீழே இன்னும் ஒரு ரவுண்டு கூட போகலை. என்னப்பா இது, மேலே 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கீங்க, கீழே ஒரு ரவுண்டு கூட இப்படி நீங்கள் போயிட்டு வர மாட்டீங்களா? தங்கம் ஒரு 20% சமீபத்தினுடைய விலையிலிருந்து இறங்காதா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உலகத்தில் போர் இருந்தாலும் தங்கத்தினுடைய விலை இப்போ இறங்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவனுக்கு சோத்துக்கே வழி இல்லையா அப்படின்ற மாதிரி பல நாடுகள் தங்கத்தை விற்று கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் சமீபத்தில் தங்கத்தினுடைய விலை செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வந்ததுனால, டிமாண்ட் அண்ட் சப்ளை அதிகமாக வந்ததுனால தான் விலை என்பது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் வாழ்வா சாவா ஒரு 20% மூவ்மெண்ட் இந்த வருஷத்தில் 2 முறை மேல் நோக்கி ஏற்றி கொடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்குமா, அல்லது சமீபத்தினுடைய ரேட்டிலிருந்து ஒரு 20% என்பது கோல்டு கீழே இறங்கி அது ஒரு கஷ்டமான நிலைக்கு போகுமா? மிக சென்ட்ரு பாயிண்டில் இருந்துட்டு மேலையா கீழையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் கோல்டுலுமே பல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 20% மூவ்மெண்ட் என்பது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மேலே வந்தாலும் சரிதான், கீழே வந்தாலும் சரிதான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் வேறு எந்த செக்டர்களில் செய்தி இருக்குன்னா, டிஃபென்ஸ் செக்டரில் செய்திகள் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டரில் பெரிய மார்க்கெட் டாப் லீடர் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு. ஏனோ இந்த வருஷத்தில் பெருசாக அவன் எந்த வேலையுமே செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் போன வருஷத்தில் 63% தன்னுடைய லோன்லேருந்து ஏறிச்சு. ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு
இருக்கின்ற ரேட்லேருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்தாலும் சரிதான், அல்லது இங்கிருந்து ஏறினாலும் சரிதான், ஏதாவது ஒரு உதவி நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் பல்வேறு போர் பிரச்சனைகள் இருக்குது. இந்த சமயத்தில் கூட நீ ஏறலின்னா அப்புறம் நீ என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி பல பேர் வெக்ஸ் ஆகிக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற பங்கு, அதே மாதிரி பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கு, இவங்க 2 பேருமே பெரிய அளவில் சமீபத்தில் சரிவடைஞ்சிருக்காங்க. இனி சரிவடைஞ்ச பிறகு இறங்கிட்டு தன்னுடைய பழைய கை போயினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான், அல்லது இருக்கின்ற நிலையிலேயே மேலே ஏறி போனாலும் சந்தோஷம்தான். ஏதாவது ஒன்று பண்ணு, இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டரில் தானே நியூஸ் இருக்குது, ஆனால் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு டிஃபென்ஸ் செக்டர் பங்குகளை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் நான் 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பல நண்பர்களுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சூண்டு பணம், இதில் பல்வேறு பங்குகள் குறிப்பிட்ட லோ வந்திருக்கான். 1 மந்த் லோ, 3 மந்த்ஸ் லோ, 6 மந்த்ஸ் லோன்னு வந்துச்சுன்னா பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் போய் பணம் போட தான் செய்வாங்க. அவங்க போடுறதுனா போட்டுட்டு போகிறாங்க, எங்கிட்ட இருக்கிறதே கொஞ்சிட்டு போனோம். அதனால் மார்க்கெட்டில் மேலே ஏற்றுறதும் ஒருத்தனடான்னா சண்டை நின்றுன்றான். அடுத்த நாளே வந்து முக்கியமான பாலத்தை பாம்பு போட்டு உடச்சிட்றான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் என்ன பண்ணுறான், ஒரு லிஸ்ட் அனுப்புகிறான், என்னென்ன பாலத்தை நான் உடைக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் ஏற்றுவதும் இறக்குவதுமாக மார்க்கெட்டில் பல்வேறு கண்டமேனிக்கு செய்திகள் வர்றதுனால பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம், அதை கொண்டு வந்து நான் எதுக்கு மார்க்கெட்டில் அந்த ஒரு 10 பைசா கூட போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு என்னைக்கு மார்க்கெட் ஏறும்னே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லோவை பார்த்தாங்களா, பணத்தை தூக்கி போட்டாங்களா, போயிட்டே இருப்பாங்க. தற்போதைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ற பங்கு எவ்வளவு பெரிய பங்கு பாருங்கள். அதெல்லாம் தன்னுடைய பழைய இடத்துக்கு போகணும்னா 1 லட்ச ரூபா அப்படின்ற பணம் 1,20,000 மாறணும். அப்போ தான் தன்னுடைய பழைய இடத்துக்கு போக முடியும். அதாவது 1197 ரூபாயிலிருந்து தன்னுடைய பழைய ரேட் 1400 போகணும்னா 20% ஏற வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க் போன்ற பங்குகள்லாம் இங்கே இருந்து ஏற போகிறதா, அல்லது இறங்கி இன்னுமே சீப்பான ரேட்டுக்கு போக போகிறதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் ஏஸ் ஆஃப் நவ் இதில் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, இது 6 மந்த் லோ ப்ரைஸில் வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் போன்ற பங்குகள்லாம், இந்த ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சமீபத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவன் ஒரு வேலையை பண்ணியிருக்கான். இவனுடைய பழைய ஹை என்பது எங்கேயோ தூரத்தில் இருக்குது, மேலே 1600 பக்கத்தில் இருக்குது. ரிலையன்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு 10% ஒரு முறை ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடியும் இறங்கிட்டான், அப்புறம் மறுபடியும் ஒரு 8% தான் ஏறி இருக்கான், அப்புறம் மறுபடியும் இறங்கிட்டான். இனி 3வது ஆட்டத்துக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ நண்பர்களே, 2 முக்கியமான விஷயம். ஒன்று, பெரிய பெரிய அனலிஸ்ட்டு வந்து நிஃப்டியினுடைய ரேட்டிங்ஸை, அதாவது டார்கெட்டை குறைச்சிருக்காங்க. அவன் குறைச்சதே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 4000 பாயிண்ட் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ 4000 பாயிண்ட்டுக்கு மேலேயோ அல்லது தற்போதைய விலையிலிருந்து கீழேயோ ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க வாலட்டிலிட்டி என்பதற்கு. 2வது விஷயம், இந்த ஈரான் வார். நம்ம தான் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோமே, அங்கிள் நீங்கள் எதையாவது பேசிக்கிட்டே இருங்க அங்கிள், வழக்கம் போல் மாற்றி மாற்றி அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கிரவுண்ட் அந்த பிரிட்ஜை உடச்சி விட்டுட்டாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது பெரிய பிரச்சனை வந்து ஈரானில் ஆர்மியை இறக்கி விடுறதா ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க போல். அதனால தான் இன்னுமே அமெரிக்காவினுடைய மார்க்கெட் பெரிய அளவில் திரும்பி ஏறல, க்ரூட் ஆயிலினுடைய விலையும் குறையல. ஸோ நிஃப்டி ஒரு கிங் மேக்கர், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நீ பண்ண வேண்டாம், ஒரு 4000 பாயிண்ட்டுகள் கீழே இறங்குவதோ அல்லது மேலே ஏறுவதோ ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஏறலினாலும் ஒரு கிங் மேக்கராக ஏதோ இந்த மாதத்துக்கு ஏதோ அரிசி பருப்பு வாங்கக்கூடிய செலவுக்கு மொத்தமாக இந்த வருஷம் முழுதும் ஏதாவது பண்ணுமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இல்லை அதையெல்லாம் விட்டுட்டு நிஃப்டி கும்பாவாக தான் இருப்பார் அப்படின்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. 4000 பாயிண்ட் இறக்க சொல்லுங்கள். சும்மா ஒரு நாளைக்கு 40 பாயிண்ட் இறங்குறதோ 400 பாயிண்ட் இறங்கி மறுபடியும் அடுத்த நாள் 200 பாயிண்ட், இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஒன்றா இறங்கி எங்களை வாழ விடு, இல்லைன்னா ஏறி எங்களை ஜெயிக்க விடு. அதே மாதிரி இப்போ உலகளவில் பெரிய பேசு பொருளாக இருப்பது இந்த ஆரக்கிள் ஷேர் தான். அதுக்கு 2-3 காரணங்கள் ஒன்று இருக்குது. அவங்க பெரிய அளவில் வருமானம் பண்ணாலும் ஆட்குறைப்பு அப்படின்ற ஒரு வேலை,
இன்னொன்று இது வந்து வார் அபாயத்துக்கு உட்பட்டதா அப்படின்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த ஆரக்கிள் அப்படின்ற ஷேர் சிக்கியிருக்கு. அதனுடைய சப்சிடரி ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நம்ம நாட்டில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆரக்கிள் ஃபினான்ஸ் ஏற்கனவே வாழ்வா சாவா அப்படின்ற நிலமையில் இருக்கான். அதாவது கரண்ட் ரேட்டிலிருந்து ஒரு 30-40% ஏறுவானா அல்லது 30-40% இறங்குவானா அப்படின்ற வாழ்வா சாவா நிலையில் இருக்கான். ஸோ இது போன்ற பங்குகள் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்யும்? அது மட்டும் இல்லை, இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஏற்கனவே வீட்டில் சண்டை, இதில் மாமியார்காரங்களுடைய அக்கா தங்கச்சி ஒரு 5 பேர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை தடுமாற்றமாக இந்த 2026 இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்தோமே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் என்ற பங்கு தங்கத்தை விலையை மாறியே இவனும் மேலே ஏறி இறங்கி கொண்டு இருந்தவன் 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான். இனி இவன் இங்கிருந்து பெருசாக ரெக்கவரியாகி ஜம்ப் அடிக்க போகிறானா அல்லது கீழே வீழ்ச்சி அடைய போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆக மொத்தம் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறது பத்தாதா அப்படின்ற மாதிரி கூட இந்த ஒருவேளை இந்த பங்கு கீழே விழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த பங்கு என்ன சொன்ன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அப்போ உனக்கு இவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுத்துருக்கேன், அப்போல்லாம் நீ லாபத்தை புக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுவே மறுபடி கோல்டினுடைய விலையை வச்சுக்கிட்டு இவன் ஏதாவது யூ டர்ன் போட்டு மேலே போனான்னா, அட ஏப்பா என்னையெல்லாம் பார்த்தா இறங்குற மாதிரியா உனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். ஆக மொத்தம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. தற்போதைக்கு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் என்பது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, ஆக்சுவலாக இப்போ நடக்கக்கூடிய வார் சம்பந்தப்பட்ட தகவல்கள்னால ரொம்பவும் வாலட்டிலிட்டி செய்திகளை கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்றது ஒன்று. அது வந்து தற்போதைய 2026 வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு ரவுண்டு போயிட்டு வர போகிறானா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு போகிறானான்னு தெரியல. பட் நியூஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அதானி போர்ட்ஸ் கரெக்டாக தன்னுடைய லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கு. இனி இவனுடைய வாழ்க்கை விளையாட்டு எப்படி இருக்கும்ன்றது தெரில தற்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு 2026 லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்குது. இதுதான் அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ப்ரைஸ் பற்றிய செய்தி. இந்த சமயத்தில் மேலே ஏறின பங்குகள்லாம் கீழே இறங்கிட்டு எங்களுக்கு வாழ்வு கொடுங்க மறுபடியும் எங்களை தூக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகள் வேண்டிக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்டிஎஃப் மஹிந்திரா பங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா மேலே ஏறிட்டு லேசாக கீழே இறங்கிட்டு எங்களுக்கு வாழ்வு கொடுங்க அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ எங்களுக்கு வாழ்வு கொடுத்தியா? ஏற்கனவே வாங்கி வச்ச பங்குகள் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு எவனாவது பழைய ரேட்டுக்கு மேலே வந்தான்னா வேணால் நாங்கள் அதை லாபத்தில் விற்று விட்டுட்டு வேறு ஏதாவது கீழே விழுந்த பங்குகள் என்ன கிடக்குதுன்னு வாழ்வு கொடுக்கறதுக்கு நாங்களும் போவோம். இங்கே எங்களுக்கே வாழ்வு இல்லையா? அவன் பொழப்பே அக்கப்போராக இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் அற்புதமாக லாபம் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்த எல்என்டி ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது 340 ரேஞ்சிலிருந்து 240 ரூபாய்ன்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பட்டார்னு கீழே ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் என்பது இறங்கி போச்சு. மஹிந்திரா ஷேர் அதே மாதிரி தான். அவனும் பல பேர்த்துக்கு கோடியாக சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். அந்த பங்கினுடைய விலையுமே சமீபத்தில் பாவம் கீழே விழுந்துருச்சு. அதனுடைய விலையுமே 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஷேர்னுடைய பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சமீபத்தில் ஈரானில் நடக்கக்கூடிய வார் செய்தி வச்சுக்கிட்டு இருக்கிறதுலே ஒரு 6 month ஹை வந்த பங்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அதானி பவர் அப்படின்ற ஒரு பங்கு. அவங்களுக்கு என்ன, அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, அந்த பங்கு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட லோ போச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து ஏறுற மாதிரி டெக்னிக்கலாகவே அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். கரெக்டாக மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்தில் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் கீழே வந்து விழுந்ததுக்கப்புறம் இவனுக்கு ஏற்கனவே கண்ணா ஒரு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி அவன் இது வரைக்கும் அதை இன்னும் உடைக்காமல் தான் ஆடிக்கிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த இடத்துல செய்திகள் வந்த உடனே என்னாச்சு, இவன் டபுள் கன்ஃபார்ம் ஆகி தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துட்டான். ஆக மொத்தம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12% ஏற வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 12% இறங்கிட வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ஒரு 16% ஏற வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ஒரு 16% இறங்கிட வேண்டியது, அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு 20% தன்னுடைய லோலிருந்து ஏறியிருக்கான்.
இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சிங்கப்பாதை அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் இங்கிருந்து பெருசாக ஏற போகிறான்னா, ஏப்பா என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அங்கேருந்து டொபக்குன்னு கீழே 20% இறங்க போகிறானான்னு தெரில. ஸோ இந்த அதானி பவர் அப்படின்ற பங்கு டெக்னிக்கல் நியூஸ்னால் டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து மேலே வந்தானா அல்லது நியூஸ்னால் மேலே வந்தானே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிற? இந்த ஷேரை நாங்கள் வச்சுருந்தோம், எங்களுக்கு ஒரு 20% ஏறி இருக்குது, நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் சோகமான நாள் தான். இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இருந்து இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட் நிஃப்டி ஏற்றி விட்டுருந்தானுங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பட் இதை ஞாபகத்தில் வச்சுங்க, அனலிஸ்ட்டுக வாயை திறந்து அவங்களுடைய நிஃப்டியை பற்றி டார்கெட் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 4000 பாயிண்ட் 5000 பாயிண்ட்டினுடைய மூவ்மெண்ட்டை இந்த வருஷத்தில் மேலேயோ கீழேயோ கொண்டு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மிகவும் அற்புதமான விஷயம். ஏங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் ஷேர்ஸை கையில் வச்சுருக்காங்க. 4000 பாயிண்ட் நிஃப்டி மேலே போச்சுன்னா மறுபடியும் ஏற்கனவே செத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. லாபத்துக்கு வருவதும் நஷ்டத்துக்கு வருவதும், லாபத்துக்கு வருவதும் நஷ்டத்துக்கு இருக்காங்க. இப்போ 4000 பாயிண்ட் நிஃப்டி ஏறினா மறுபடியும் லாபத்துக்கு வந்துடுவாங்க. சரி, ஏரில் இன்னொரு 4000 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா பணத்தை போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று பெரிய ஒரு 4000 பாயிண்ட் இந்த 2026 கொண்டு வந்தால் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.